ப்ரான் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கடலெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லாம் ஆட் பண்ணி அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக்கையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணும்போதே சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஆனியன் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு க்ரீன் சில்லி ஆட் பண்ணிவிட்டு டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கறி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாஸ் எல்லாம் கொஞ்சம் ஆயிலி இதெல்லாம் ஃப்ரை ஆகட்டும். இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கொதி வந்து இந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 8 to 10 மினிட்ஸ் சிம்மில் நல்லா வச்சு வேக வச்சுக்கோங்க. ரொம்ப பாயில் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ கரெக்டாக 8 to 10 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எம்மியான ப்ரான் தொக்கு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.